இதான் நான், இதான் என் வாழ்க்கை. திரு ஆதிநாராயணன் சார் வந்து ஆட்டிடியூடை பற்றி கிளாஸ் எடுத்தாங்க. ஆட்டிடியூடை பற்றி அருமையாக நடத்தினாங்க. அதாவது ஆட்டிடியூட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு விதமாக நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதோட புது விளக்கம் நல்லா இருந்துச்சு. அதாவது காமெடி கலந்த சிரிப்பு, கதை, ஸ்டோரியோட அழகாக எடுத்து சொன்னாங்க. எல்லாருக்குமே அது புரியிற மாதிரி இருந்துச்சு. ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் என்ற தலைப்பில் திரு எஸ் ஆதிநாராயணன் சார் அவர்கள் ஸ்கில்ஸ், நாலெட்ஜ், ஹார்ட் ஒர்க் இவை அனைத்தையும் விட ஆட்டிடியூட் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிய வைத்ததுதான். நாங்கள் நினைப்பதை விட நாங்கள் புத்திசாலி என்பதை எங்களுக்கு புரிய வைத்தார். நமது தொழிலில் நாம் கொடுக்கும் இடத்தில் இருக்கணும், அப்பதான் நம்ம பற்றி நல்ல எண்ணம் வரும் என்று புரிய வைத்தார். எங்களது பார்வையை மாற்ற வைத்தார். எங்கள் வேகம் அதிகரிக்க எங்களை நாங்களே துரத்த வேண்டும் என்று. நான் யார் தெரியுமா? சொல்லுங்க சார், டைம் நிறைய இருக்கு, கேட்போம். அதில் வந்து ஆதிநாராயணன் சார் வந்து ஆட்டிடியூட்னு பற்றி ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும் ஆட்டிடியூட் பற்றி. அது வந்து அவர் இன்னும் பலவிதமான கருத்துக்கள் சொல்லி ரொம்ப அதிகமான புரிதலோட அந்த ஆட்டிடியூட் பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை வந்து ஒரு சின்ன கதைகள் மூலமாகவும் நிறையா காமெடி கலந்த விஷுவல் மூலியமாகவும் நமக்கு வந்து அந்த இதை பற்றி புரிய. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. திரு ஆதிநாராயணன் சார் அவர்கள் ஆட்டிடியூட் பற்றி மிகவும் சிறப்பாக அனைவருக்கும் புரியும்படியாக கருத்துக்களை. எங்களுக்கு வந்து திரு ஆதிநாராயணன் சார் அவர்கள் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்க. ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் என்ற டைட்டிலில் சார் பேசினாங்க. சாரோட பேச்சுகள் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான்.